ஜெபத்திற்கு பதில். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். 2 கொரிந்தியர் 12:8. பக்தன் ஒருவன் வெளியூர் பயணம் செல்வதற்காக கடவுளை நோக்கி, கடவுளே, மழையை சற்று நேரம் நிறுத்தி வையும் என்று பிரார்த்தித்தானாம். சற்று நேரத்தில் ஒருவர் ஒரு குடையை கொண்டு பக்தனிடம் கொடுத்தாராம். ஆனால் பக்தனோ, எனக்கு குடை தேவையில்லை, கடவுளிடம் மழையை நிறுத்த பிரார்த்தித்துள்ளேன், மழை நிற்கும், பின்னர் நான் பயணம் போவேன் என்றானாம். மழையோ நிற்கவில்லை. பொறுமை இழந்த பக்தன், கடவுளே, நான் எவ்வளவு நேரமாக மழையை நிறுத்த பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நீர் ஏன் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கவில்லையே என்று சலித்து கொண்டானாம். அதற்கு கடவுள், பக்தனே, அப்போதே உன் பிரார்த்தனையை கேட்டு உனக்கு குடையை அனுப்பினேனே, அதை நீ வாங்கி பயணத்தை தொடங்கி இருக்கலாமே என்று பதிலளித்தாராம். சில நேரங்களில் நாம் எதை தேவனிடம் கேட்டு ஜெபிக்கின்றோமோ அதை திட்டவட்டமாக பெற்றுக்கொள்கின்றோம். தேவன் தமது ஜெபத்திற்கு பதிலளித்து கேட்டதை தந்ததற்காக மிகவும் சந்தோஷமடைகிறோம். ஆனால் சில நேரங்களில் தேவன் நாம் கேட்டதை அப்படியே தருவதில்லை. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு எதை நமக்கு தர வேண்டும் என தேவன் விரும்புகின்றாரோ அதனை தருகின்றார். தன்னை முள் போல் குத்தி கொண்டிருந்த ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்க பவுல் ஜெபித்த போது தேவன் ஜெபத்தை கேட்காமல் இல்லை, ஆனால் அந்த சூழ்நிலைக்கு தம்முடைய கிருபை போதுமானது என்று தேவன் அறிந்து அதனை கொடுத்தார். கேட்டது கேட்டபடி கிடைக்கவில்லை. சில நேரங்களில் நாம் கேட்ட விதமாக காரியங்கள் நடவாத போது தேவன் ஜெபத்தை கேட்கவில்லை என முடிவு செய்துவிடக்கூடாது. அவர் ஜெபத்தை கேட்டுவிட்டார், ஆனால் அருளின விஷயமோ அவர் சித்தப்படியானது. அதை நாம் ஏற்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் என் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என நான் இரவும் பகலும் ஜெபித்தேன். ஆனால் சில வருடங்களாக அவை அகலவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் தேவன் எனக்கு மன அமைதி, நம்பிக்கை, சூழ்நிலையை சந்திக்கும் தைரியம், ஆத்தும சந்தோஷம் ஆகியவற்றை தினமும் தந்தார். அங்கே என் விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இல்லை. தேவ ஞானத்தின்படி அந்த சூழ்நிலையில் இவைகள் போதும் என அவர் நினைத்தார். சிந்தனைக்கு. தேவன் தராமல் போன நன்மைகளுக்காக சோர்ந்து போனோர் பலர். அவர் செய்த நன்மைகளை நினைத்து வாழ்வோர் எத்தனை பேர். ஆமேன்.